அனைவருக்கும் வணக்கம். நமது பள்ளி அமைந்துள்ள குடியிருப்பு பகுதியில் உள்ள 5+ குழந்தைகளின் பெற்றோர்களை அட்மிஷன் தொடர்பாக தொலைபேசி வழி தொடர்பு கொண்ட விவரத்தினை எமிஸில் பதிவு செய்ய வேண்டும். அது எப்படி பதிவு செய்யறது அப்படின்ற பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு உங்க மொபைல் அல்லது லேப்டாப்ல இருக்கக்கூடிய ப்ரௌசரை ஓபன் பண்ணிட்டு எமிஸ் லாகின் பேஜ் வந்துக்கோங்க. அங்க யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு அப்படின்ற இடத்துல பள்ளி தலைமை ஆசிரியர் தங்களுடைய இண்டிவிஜுவல் யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிட்டு லாகின் பண்ணிக்கோங்க. ஸ்கூல் ஐடியோ அல்லது கிளாஸ் டீச்சர் ஐடியோ என்டர் பண்ணி லாகின் பண்ணீங்கன்னா அட்மிஷன் கால்ஸ் ஃபார் பேரண்ட் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் வந்து எனேபிளா இருக்காது. கெச்எம் ஐடியில் லாகின்ல மட்டும்தான் அந்த ஆப்ஷன்ஸ் வந்து எனேபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ பள்ளி தலைமை ஆசிரியருக்கான இண்டிவிஜுவல் யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிட்டு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான ஹோம் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். அங்க லாஸ்டா பாத்தீங்கன்னா அட்மிஷன் கால்ஸ் ஃபார் பேரண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில 5+ ஸ்டூடெண்ட்ஸ்னுடைய நேம் லிஸ்ட் எல்லாமே பாத்தீங்கன்னு சொன்னா ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஸ்டூடெண்டோடைய நேம் லிஸ்ட், ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், ஸ்டேட்டஸ்க்கு நேரம் வந்து பாத்தீங்கன்னா பெண்டிங் அண்ட் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி விவரங்கள் வராம நீங்க அதை அட்மிஷன் கால்ஸ் ஃபார் பேரண்ட்டை கிளிக் பண்ண உடனே ஒரு சில தலைமை ஆசிரியருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, தி ஸ்கூல் டஸ் நாட் ஹேவ் எனி மேப்டு சைல்டு டேட்டா அட் திஸ் டைம் கைண்ட்லி செக் லேட்டர் அப்படின்னு வந்துருந்துச்சுன்னா இன்னும் உங்களுக்கு 5+ குழந்தைங்களுடைய நேம் லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மேப்பிங் பண்ணல அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ நீங்க வந்து டெய்லி இதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு மேப்பிங் பண்ணியிருக்காங்களா பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு மேப்பிங் பண்ணினதுக்கு அப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி 5+ ஸ்டூடெண்ட்ஸ்னுடைய நேம் லிஸ்ட் வந்துடும். ஸோ அதுக்கு அடுத்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஆக்ஷன் கீழே இருக்கக்கூடிய அப்டேட்டை கிளிக் பண்ணி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கு நேரம் இருக்கக்கூடிய பேரண்ட்டுடைய ஃபோன் நம்பரை நோட் பண்ணிட்டு அவங்களுக்கு நீங்க வந்து கால் பண்ணணும். ஸோ கால் பண்ணதுக்கு அப்புறமா அந்த விவரங்களை ஒவ்வொன்றையும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கிட்டு ஒவ்வொரு குழந்தைக்கும் நேரம் இருக்கக்கூடிய அந்த ஆக்ஷன் கீழே இருக்கக்கூடிய அப்டேட்டை கிளிக் பண்ணி நீங்க அப்டேட் பண்ண வேண்டியதாக இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் ஒரு குழந்தைக்கு எப்படி அப்டேட் பண்றது அப்படின்ற பத்தி பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நேரம் இருக்கக்கூடிய அந்த ஆக்ஷன் கீழ இருக்கக்கூடிய அப்டேட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா அங்க ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க. தலைமை ஆசிரியர் பெற்றோர்களிடம் அலைபேசியில் தொடர்பு கொண்ட பின்பு கீழ்கண்ட வினாக்களுக்கு விடையளிக்கவும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. சோ இப்படி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையுமே நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா பேரண்ட்டினுடைய ஃபோன் நம்பர், அந்த குழந்தையினுடைய அப்பா அல்லது அம்மாவினுடைய ஃபோன் நம்பர் கொடுத்திருப்பாங்க. அந்த ஃபோன் நம்பரை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கிட்டு கால் பண்ணி ஃபர்ஸ்ட் பேசிருங்க. பேசினதுக்கு அப்புறமா இங்க வந்து நீங்க வந்து ஃபில் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டூடெண்ட்டினுடைய மதர் நேம் கொடுத்திருக்காங்க. மதர் நேம்னுடைய மதர் அண்ட் மதருடைய மொபைல் நம்பர் கொடுத்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கால் பண்ணி நம்ம கேட்டதுக்கு அப்புறமா இந்த விவரங்கள் எல்லாம் வந்து இங்க ஃபில் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பாத்தீங்கன்னு சொன்னா கால் டீடைல்ஸ் அழைப்பின் விவரம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. அந்த செலக்ட் பக்கத்துல இருக்கக்கூடிய டவுன் ஆரோவை கிளிக் பண்ணீங்கன்னா அவங்க வந்து அட்டன் பண்ணாங்களா அல்லது அட்டன் பண்ணலையா அல்லது இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வேற ஒரு பேரண்டோடைய நம்பர் இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அசைன் பண்ணியிருக்காங்களா இல்லது ராங் நம்பரா அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. ஸோ நீங்க அவங்க அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா அழைப்பிற்கு பதிலளிக்கப்படவில்லை அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வேற ஒரு பேரண்டினுடைய நம்பர் அப்படின்னு இருந்துச்சுன்னா ஸோ நீங்க இப்பேரண்ட்டுக்கான அலைபேசி எண் அல்ல அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. அல்லது தவறான எண் அப்படின்னு சொன்னா இதை நீங்க செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க. அவங்க உங்களுடைய அழைப்பு, அதாவது நீங்க கால் பண்றீங்க அவங்க அட்டன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா அழைப்பிற்கு பதிலளிக்கப்பட்டது அப்படின்றத நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் இன்னும் ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் யாரு அட்டன் பண்ணது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த செலக்ட் பக்கத்துல இருக்கக்கூடிய டவுன் ஆரோவை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்டூடெண்ட்டினுடைய தாயா, தந்தையா, உறவினரா, பாதுகாவலரா உங்க அட்டன் பண்ணி உங்களுக்கு ஆன்சர் பண்ணது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பேரண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய அம்மாவுடைய மொபைல் நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க அம்மா தான் அட்டன் பண்ணியிருப்பாங்க. தாய்னா தாயை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா அந்த குழந்தை ஏதேனும் பள்ளியில் சேர்க்கப்பட்டுள்ளதா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த டவுன் ஆரோவை கிளிக் பண்ணீங்கன்னா அவங்ககிட்ட நீங்க கேட்டிருப்பீங்க சேர்த்திருக்காங்களா சேர்க்கலையா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பீங்க. ஸோ சேர்த்திருந்தாங்கன்னா ஆமா நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. சேர்க்கல அப்படின்னா இல்லையே நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த குழந்தைக்கு இன்னும் வந்து பாத்தீங்கன்னா 5 வயது அடையாதவரா இருக்கலாம். மேக்சிமம் இந்த குழந்தை யாரா இருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நமது பள்ளி அமைந்துள்ள குடியிருப்பு பகுதியில் அமைந்துள்ள அங்கன்வாடி பால்வாடின்னு சொல்லுவாங்க. அதுல படிக்கக்கூடிய மாணவர்கள் தான். அதாவது அடுத்த வருடம் வந்து அவங்க வந்து 1வது சேர தகுதியான மாணவர்கள் தான். அவங்களுடைய நேம் லிஸ்ட்ல தான் இங்க வந்து மேப்பிங் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் 5 வயசு ஆகாம இருக்கும். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அதை நீங்க செலக்ட் பண்ணிட்டு நீங்க சப்மிட் பண்ணிக்கலாம். ஸோ அல்லது அவங்க என்ன ரீசன் சொன்னாங்களோ நீங்க அதை வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. அல்லது ஏற்கனவே 1வது வேற ஒரு பள்ளியில படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா நீங்க அதை செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, வேற ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல படிக்கிறாங்கன்னா, நீங்க அத செலக்ட் பண்ணிக்கோங்க. வேற ஒரு அதாவது விழுப்புரம், அதிலேயே வேற ஒரு பிளாக்ல படிச்சாங்கன்னா, நீங்க அத செலக்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ, ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு ஆப்ஷனையுமே நம்ம வந்து செலக்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆம். ஆமா, அவங்க வேற ஒரு பள்ளியில சேர்ந்திருக்கோம் அப்படின்னு சொன்னா, நீங்க ஆம செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த பேரண்ட் உங்களுக்கு என்ன ஆன்ஸர் பண்ணாங்களோ, நீங்க அத என்டர் பண்ணிக்கோங்க. ஆம் எனில் எந்த ஸ்கூல் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அரசு பள்ளியா? அரசு உதவி பெறும் பள்ளியா? தனியார் பள்ளியா? அரசு பள்ளின்னா, அரசு பள்ளிய செலக்ட் பண்ணிட்டு நீங்க சப்மிட் குடுத்துக்கோங்க. அல்லது அரசு உதவி பெறும் பள்ளின்னு சொன்னா, அரசு உதவி பெறும் பள்ளிய செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் குடுத்துக்கோங்க. அல்லது தனியார் பள்ளின்னா, தனியார் பள்ளிய செலக்ட் பண்ணிட்டு நீங்க சப்மிட் குடுத்துக்கோங்க. அதாவது அந்த குழந்தை அதாவது 5+ ஸ்டூடண்ட் நமக்கு மேப்பிங் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்டூடண்ட் வேற ஒரு ஸ்கூல்ல படிச்சாங்க, படிச்சு அப்படின்னாங்கன்னா, நீங்க இத செலக்ட் பண்ணிக்கோங்க. அவங்க படிக்கல அப்படின்னு சொன்னா, இல்லை அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா, பெற்றோர்ட்ட திரும்ப மறுபடியும் அவங்க வந்து அரசு பள்ளியிலயோ அல்லது அரசு உதவி பெறும் பள்ளியிலயோ சேர்க்க விருப்பமா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ செலக்ட் பக்கத்துல இருக்கக்கூடிய டவுன் ஆரோவ கிளிக் பண்ணீங்கன்னா, அவங்களுக்கு சேர்க்க விருப்பம்னா ஆம செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆம செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் குடுத்துருங்க. இல்ல எனக்கு கவர்ன்மென்ட் ஸ்கூல்லயோ அல்லது எய்டட் ஸ்கூல்லயோ சேர்க்க விருப்பம் இல்ல அப்படின்னு சொன்னா, அவங்க இல்லைன்னு சொல்லியிருந்தாங்கன்னா, நீங்க இல்லைய செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லைய செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா, ஏன் அப்படின்னு சொல்லி என்ன காரணத்துக்காக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, கவர்ன்மென்ட் ஸ்கூல்ல சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. திரும்ப அந்த டவுன் ஆரோவ கிளிக் பண்ணீங்கன்னா, நெறைய ஆப்ஷன்ஸ் குடுத்திருப்பாங்க. இல்ல அந்த குழந்தை வந்து ஏற்கனவே நாங்க வந்து வேற ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல சேர்த்துட்டோம். அல்லது வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தை அரசு பள்ளியில தான் சேர்த்திருக்கோம். இன்னும் நாங்க வந்து முடிவு செய்யல. எங்க சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்க இன்னும் முடிவு செய்யல. இல்ல நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்ட விட்டே வெளியேறிட்டோம். குழந்தை அரசு உதவி பெறும் பள்ளியில் சேர்ந்திருக்கு. அரசு பள்ளியில் குழந்தைய சேர்க்கலாம்னு தான் இருக்கிறோம். இந்த மாரி ஒரு சில ஆப்ஷன்ஸ் குடுத்திருப்பாங்க. அடுத்து இன்னும் ஒரு சில கழிவறை வசதி இல்லை, போதிய ஆசிரியர்கள் இல்லை. அவங்க என்ன ரீசன் சொன்னாங்களோ, அத நீங்க செலக்ட் பண்ணிட்டு, நீங்க என்ன பண்ணிக்கணும்னு கேட்டீங்கன்னா, சப்மிட் குடுக்க வேண்டியதாக இருக்கும். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் திரும்ப ஏதேனும் பள்ளியில் குழந்தை சேர்க்கை செய்யப்பட்டுள்ளதா? அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, வேற ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல நாங்க சேர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னா, பிற மாவட்டத்த நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு திரும்ப வந்தீங்கன்னா, எந்த மாவட்டம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இப்ப வந்து கள்ளக்குறிச்சின்னா, கள்ளக்குறிச்சிய செலக்ட் பண்ணிக்கோங்க. கள்ளக்குறிச்சியில அந்த ஸ்டூடண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த பிளாக்ல நீங்க சேர்த்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி திரும்ப இத கிளிக் பண்ணிட்டு, சின்னசேலம், கள்ளக்குறிச்சி, ரிஷிவந்தியம், திருக்கோவிலூர், உளுந்தூர்பேட் அப்படின்னு சொல்லி அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய அதர் பிளாக் ஒன்றியங்கள்லாம் ஓப்பன் ஆகும். ஸோ, அதுல அவங்க எங்க படிக்கிறாங்க அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் செய்ய வேண்டியதாக இருக்கும். அல்லது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அதர் பிளாக் அந்த ஸ்டூடண்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்ப விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட். விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்லயே வந்து பார்த்தீங்கன்னா, வேற ஒரு பிளாக்ல படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அத நம்ம செலக்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்ப மரக்காணம்னா, மரக்காணத்த செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் செய்ய வேண்டியதாக இருக்கும். ஸோ சப்மிட் செஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா, சக்சஸ்ஃபுல்லி சப்மிட்டட் அப்படின்னு சொல்லி வந்துரும். அதுக்கப்புறமா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ இந்த மாரி சப்மிட்டட் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இந்த இடத்துல ஆக்ஷன் கீழ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, வியூ அப்படின்னு சொல்லி குடுத்திருப்பாங்க. ஸோ இதே மாரி ஒவ்வொரு மாணவர்களுக்குமே பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்ம ஒவ்வொரு பேரண்ட் கிட்டயுமே பார்த்தீங்கன்னு சொன்னா, கால் பண்ணி பேசிட்டு இந்த மாரி அப்டேட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஒவ்வொரு 5+ குழந்தைகளுடைய பெற்றோருக்கும் நம்ம கால் பண்ணிட்டு சப்மிட் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஸ்டேட்டஸ்க்கு கீழ வந்து பார்த்தீங்கன்னா, சப்மிட்டட் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஆக்ஷனுக்கு கீழ வந்து பார்த்தீங்கன்னா, அப்டேட் அப்படின்னு சொல்லி இருக்காது. வியூ அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இந்த வியூவ நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, நீங்க அப்டேட் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே செக் பண்ணிக்கலாம். ஆனா, எடிட் பண்ண முடியாது. ஸோ ஒன்ஸ் நீங்க சரியா அ அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க திரும்ப வந்து எடிட் பண்ண முடியாது. ஸோ அதனால கரெக்ட்டா கேட்டுட்டு ஒவ்வொரு 5+ ஸ்டூடண்ட்டினுடைய பேரண்ட்க்கு கால் பண்ணிட்டு, அவங்க சொன்ன விவரங்கள வந்து இங்க வந்து அப்டேட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஃபைனலா இங்க தெரியக்கூடிய டவுன் ஆரோவ கிளிக் பண்ணி லாக் அவுட் பண்ணி வெளியில வந்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். தேங்க் யூ டீச்சர்ஸ்.